இப்ப இவங்களுடைய இந்த மாற்றம் இருக்குல்ல, நான் ஒரு மனுஷனா கிடந்தவனுக்கு இந்த உடலுக்குள்ள விழிப்படை இருக்கிறதுக்கும் இறை தேடுதலுக்கும் இந்த தியானத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த 3-4 பேர் வெவ்வேறு வடிவத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த வெவ்வேறு வடிவம் என்னன்னு தெரியல, அதுதான் நீச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு கல்வியிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ல ஒரு ஒரு பெரிய தியானத்தை பெறணும், பெரிய செயலை பெறணும். அப்ப இவனுக்கு வந்து ஒரு பெரிய வேலை பண்ணி ஆகணும்னு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணாங்க. அதான் அவர்கிட்ட திருவண்ணாமலையில போகும்போது ஒரு ஒரு அந்த மாதிரி சூழல்ல போகும்போது அங்க ஒரு வேலை நடந்துச்சு. அடுத்த சூழல்ல இன்னொரு இடத்துக்குள்ள ஒரு செயல் வடிவமா போகும்போது அவரும் ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாரு. அவரு ஒரு வேலை பண்ணாரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா அவரு ஒரு பெரிய வேலையை பண்ணி கொடுத்து, இந்த கதவு இருக்குல்ல இதுல போகாத அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு கதவை திறந்து ஒன்று காட்டினாரு. அதே மாதிரி அவர் இன்னொரு வேலையும் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, நிறைய பேர் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. என்னை மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு கதவை அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு என்னை உட்கார வச்சு, நீ எப்படி இந்த ஞான பாதைக்கு வரணுங்கிற அந்த செயலை அவர் வந்து இயல்புல இல்லை. அவர் தன்னையே யாருன்னு தெரியாது, அவருக்கு ட்ரெஸ் போட்டுக்க கூட தெரியாது, அவருக்கு சாப்பாடு கூட யாராவது கொடுக்கணும். ஆனா எனக்கு என்ன வடிவத்தை காட்டுறாரு பாருங்க. அவருக்குள்ள இருக்கின்ற அவரு மனநிலையா அந்த சித்தம் கலங்கி போய் நிக்கிறாரு. அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்குள்ள இருக்கிற பேர் ஆற்றல் இந்த ஆன்மாவை எப்படி அடுத்த இடத்துக்கு போறதுக்குன்னு கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு தனியா உட்கார வச்சு அது ஒரு உபதேசம் கொடுக்குது. ஒரு செயல் வடிவமா, காட்சி வடிவமா, இது இப்படி நீ செஞ்சு இந்த வடிவத்துக்குள்ள இருந்து நீ போகணும் அப்படிங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதுல இருந்து ஒரு கரெக்டா 90 நாட்களுக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ளதான் நம்ம பிரயாணம், நம்ம வாழ்க்கை தொடங்குனுச்சு. அப்ப இந்த ஞானம்ங்கிறதுக்கு, இந்த செயல் வடிவங்கிறதுக்கு உண்மையா தொடங்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையும் எதையும் கேட்கவே வேண்டியது. சும்மா சாதாரண ஒரு இளநீ கடைக்கு போனீங்கன்னா கூட நீங்க உண்மையா தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் அங்க உட்காந்துட்டு 2 இளநீலையாச்சும் உங்களை அடிச்சு தீச்சை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான். இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்ப முடியாது. ஒரு 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 அதிசயத்தை ஏற்படுத்துறது இந்த பிரபஞ்சத்தால ஏற்படுத்த முடியும். நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது ஒரு 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 தொழில் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த தியான செக்ஷனை, இந்த போதனைகளை, இறை உபதேசத்தை, இது ஒரு ஒரு செயல் வடிவம் மாதிரி இந்த வடிவத்துக்குள்ள இப்படி ஒரு வடிவமா மாறினதுக்கு மெயின் காரணமே இப்படித்தான். இது இப்படி இல்லை. இது ஒரு யோகி வந்து இந்த இந்த பகுதிக்குள்ள ஒரே ஒருத்தன் வந்து அவனை விழிப்படைய வைக்கணும்னா, எங்கேயோ இமயமலையில் இருக்கிறவர் வந்து இந்த பக்கமா வழிபோக்கமா நடந்து வந்து அவன் வசிக்கிற அந்த அருகாமையில வந்து இருந்து ஒரு நாள் காத்து இருப்பாரு. அவன் வருவான். சொல்லுவாங்கள்ல, இந்த தீவிரவாதியை அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகி இமயமலையிலேருந்து உட்காந்து காத்து இருந்து அவனுக்கு தேவையானதை அவனுக்கே தெரியாம கொடுத்துட்டு போயிடுவாரு. இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு, எத்தனையோ பேர்களுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த வடிவத்தை பார்த்துக்குங்க. ஒருத்தர் சாராயம் குடிக்க போனார் மதுரையில. சாராயம் குடிச்சிட்டு வெளியில வந்தவரை பட்டார்னு ஒருத்தன் பின்னாடி பொடரியில ஒருத்தன் அடிச்சான். பிச்சைக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். அதுலேருந்து 15 நாள் அவர் எந்திரிக்க முடியல. 16வது நாள் அவரை சித்தர்ன்றாங்க. அவரையும் கும்பிட்டாங்க, அவரையும் வணங்கினாங்க. அந்த ஒருத்த அடி தான். சாராயம் குடிக்க போனவனுக்கு பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் அடிச்சதுனால அவர் சித்தர் ஆயிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. எண்ணெய் கடை வச்சிருந்தவன், முறுக்கு கடை வச்சிருந்தவன் எல்லாம் தூக்கி டப்பாவா கொண்டாந்து அவர் காலடியில் அடிக்க வச்சுட்டு போறாங்க. என்னங்கண்ணா, ஐயோ சாமி கனவுல வராருங்க, அவர் வந்து பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குங்க, அப்படி இப்படின்ட்டாங்க. அப்ப ஒரு செயலை ஒருத்தரை மாத்தணும்னா அது தானா நடக்கும், இயற்கையா நடக்கும். அது நம்ம வந்து ஒரு வழக்கெல்லாம் வேண்டியதில்லை, எந்த செயலும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க வந்திருக்கிறது இயற்கையா வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் இயற்கையால் இல்லைங்க, நான் கொஞ்சம் செயற்கையான ஆள் தான், நீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நீங்க பேச வேண்டியதை பேசுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிருங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கண்டென்ட்டா இருக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால அது அப்படி இருக்கு. இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு யோகியாக போறதுங்கிறது, அந்த தியானங்கிறதெல்லாம் லட்ச அனுபவம் தேவைப்படும்.
ஒரு அனுபவம்லாம் பத்தாது. ஒரே ஒரு கட்டவரலை பிடிச்சி அழுத்தினா நீங்கள் சித்தரெல்லாம் ஆயிட முடியாது. பல கட்டவரல் வேணும். பல ஆயிரம் அக்னிகள் சூழ்ந்து இருக்கிறது தான் ஒரு தியானத்துக்குள்ள ஒருத்தன் பெரிய 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 அனல் நிலையத்தை பார்க்கணும். ஒரு 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 மின்சாரமாக நீங்கள் மாறணும்னா எப்படி மாற முடியும்? சாதாரணமாக ஒரு அழுத்தில் நீங்கள் மின்சாரமாக ஆயிடுவீங்களா? அப்போ எத்தனை செயலாக்கங்கள் அங்கே நடக்கப்படணும். நீங்கள் எத்தனை செயல் வடிவத்தை நீங்களே பருவ மாற்றமாக அடைய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. எப்பயுமே ஒரு செயல் என்ன, வடிவம் என்ன அப்படின்னா, நாம் நேச்சரோட கொஞ்சம் ஒன்றிக்கிட்டு கொஞ்சம் பழக கற்றுக்கிட்டோம்னா அது வேறு வடிவத்தை நமக்கு உருவாக்கிடும். உங்கள் இடத்துல நான் இருக்கும்போது கூட ரொம்ப பதட்டம் தான், ரொம்ப செயல் தான். சின்ன வயசில் தேங்காய் உடைக்கிறதுக்கு வர்றாங்கல்ல அந்த செதற்காய், அப்போ நான்லாம் யோசிச்சிருக்கேன், அவங்க தான் வேண்டிட்டாங்கல்ல, நம்மகிட்ட கொடுத்தா நம்மளே உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இங்கே உடச்சா ஆளுக்கு ஒரு சில தூக்கிட்டு ஓடிடுறாங்க, நம்மளே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம், நான் உடச்சிக்கிறேங்க கொடுங்க அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் மனிதனாக இருக்கும்போது, ஐயோ கடவுள் நீ தானே முருகன், நீ தானே விநாயகர், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம்ல, நீ நினச்சா செய்யலாம்ல அப்படின்னு நம்ம எத்தனையோ நாள் கேட்டிருக்கோம். ஆனால் அந்த தியானத்துக்குள்ளேருந்து வரும்போது தான் அதோடைய வடிவம் என்னன்னு தெரியுது. அதை அப்படி செய்ய முடியாது, அப்படி அதை எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறத அப்போ தான் தெரியுது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையை செம்மையாக எடுத்துகிட்டு போயிட முடியும். இதுதான் இதோடைய ரகசியமே, உண்மையே தான். ஏழை பணக்காரங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஏழையாக ஏன் இருக்கிறோம், பணக்காரனா ஏன் இருக்கிறோங்கிற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது, வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது, சுகம் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. எது சம்மந்தமாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாகவே கேள்வி கேளுங்க. என்ன தயவுசெய்து இந்த அங்கே போகும்போதோ இங்கே போகும்போதோ நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் வெளிப்படையாகவே கேளுங்க. உங்களை யாரும் எந்த தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு தேடுதலில் இருக்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதுக்காக தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அந்த உங்களுக்கான செயல் வடிவத்தை பேசுகிறதுக்காக தான் நம்ம அங்கே உட்காந்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி சூழல், தியானத்தை பற்றி இல்லை ஃபேமிலியை பற்றி, ஒரு செயல் வடிவத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்சிமம் இந்த சின்ன சின்ன விஷயம், குட்டி குட்டி விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அது சாதாரணமாக நம்மளை பார்க்கும்போதே நடக்கும். பெரிய விஷயமா இருக்கிறத நீங்கள் போராடி ஒரு நல்ல செயலாக வரணும். போராடிங்கிறது என்ன வார்த்தைன்னா, உருவாகணும்னா கொஞ்சம் நல்ல காத்திருந்து தான் உருவாகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு குரோத்தாக நின்று ஒரு வேலை செய்ய முடியும், ஒரு வேலை ஒரு வடிவத்துக்குள்ளே செய்ய முடியும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல். இன்னைக்கு யாருக்கு யோகிகளுடைய பாடல்களை பற்றி படிக்க தெரியாது, யாருக்கு சித்தர்களுடைய பாடல்களை பற்றி விளக்கம் தெரியாது. எல்லாருமே இந்த மாதிரி சித்தர்கள் பாடலை எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஊருக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா எவனும் முழுமை அடைய மாட்டான், நம்மளும் அடைய மாட்டோம், அவனும் அடைய மாட்டான். அப்போ நம்ம எதுக்கு காத்திருந்து அந்த பாடலை மட்டும் நமக்குள்ளே சங்கல்பம் பண்ணி படிச்சுக்கிட்டு எதுக்கு தேடுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல அனுபவம் பெறும்போது தான் அதிலிருந்து ஒரு செயல்பட முடியும். என்னை பொறுத்தளவுக்கு அனுபவங்கிறது என்னன்னா, நீங்கள் அனுபவம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கல்ல, நான் சித்தராவேன் குருவாவேன்னு, அங்கே நீங்களே இருக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் இருந்தால் தானே சித்தராவது குருவாகுது. சித்தர் ஆயிடுவீங்க, ஆனால் அது அந்த அனுபவிக்க உங்களால் முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு போடுற சட்டையை கூட இன்னொருத்தர் தான் வந்து போட்டு விடணும். சாமி சட்டையை போடு சாமி, படாடே அப்படின்ட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. நான் பெரிய கோயிலை கட்டி நிறைய பேருக்கு சேவை செய்ய போகிறேன்பாங்க. அவங்க தியானத்தில் ஒரு வடிவத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் எங்கே கோயிலை கட்டுற? கோயில் இருக்கும், கோயிலை சுற்றி 1000 பேர் இருப்பான், ஆனால் நீங்கள் அந்த வடிவத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. இந்த லயத்தில் இருக்கிறாங்க பாருங்க, சாமியார் கேட்டகரியில் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த கொண்டாட்டங்கள், இந்த செயல்லாம் நடக்கும். உண்மையாக பேர் அனுபவத்தில் இருக்கிறவனுக்கு தன்னையே மறந்துடுவான். அவன் எதையும் அவன் டிசைட் பண்ணி செய்ய முடியாதுங்க. இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற பெரிய செயல்.